அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியை நாம் அநேக முறை வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இறைவன் இந்த நற்செய்தியின் வழியாக நாம் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். 4000 பேருக்கு இயேசு ஆண்டவர் உணவளித்த நிகழ்ச்சியை நாம் படித்தோம். நற்செய்தியில முக்கியமான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நான் இந்த கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த கூட்டத்தின் மீது இயேசு ஆண்டவர் பரிவு கொள்கின்றார். ஏன் அவர் பரிவு கொள்ள வேண்டும்? நான் 4 காரணங்களை நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஆண்டவர் பரிவு கொள்வதற்கான 4 காரணங்களை நாம் நற்செய்தியிலே பார்க்கிறோம். முதலாவதாக, இவர்கள் கடந்த 3 நாட்களாக என்னுடன் இருக்கிறார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இரண்டாவதாக, இவர்களிடம் உண்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்றார். மூன்றாவது காரணமாக, இவர்களை நான் இப்படியே அனுப்பினேன் என்றால் இவர்கள் வழியிலே சோர்ந்து விழுந்து விடுவார்கள் என்று சொல்லுகின்றார். நான்காவதாக, இந்த கூட்டத்தின் மீது நான் பரிவு கொள்கின்றேன். இவர்கள் மிக வெகு தூரத்தில் இருந்தும் வந்திருக்கிறார்கள் என்று இயேசு ஆண்டவர் அந்த கூட்டத்தின் மீது பரிவு கொள்வதற்கான 4 காரணங்களை சொல்வதை நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த கூட்டத்திலே இருக்கின்ற மக்களை கொஞ்சம் பாருங்கள். 3 நாட்களாக அவர்கள் இயேசுவோடு இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய குடும்பத்திலே, அவர்களுடைய வீட்டிலே அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்திருப்பார்களே, பெற்றோர்கள் இருந்திருப்பார்களே, கணவன் இருந்திருப்பானே, மனைவி இருந்திருப்பாளே. அவர்களை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லையா? நிச்சயமாய் கவலை இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, வீட்டிலே பொருளாதாரத்தை குறித்து கவலைப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய துன்பங்கள், வியாதிகளை பற்றி கவலைப்பட்டிருப்பார்கள். வீட்டிலே இருக்கின்ற ஆடு மாடுகளை குறித்து கவலைப்பட்டிருப்பார்கள். தங்களுடைய விவசாயத்தை குறித்து கவலைப்பட்டிருப்பார்கள். தாங்கள் சந்திக்க வேண்டிய மக்களை குறித்து, பேச வேண்டியவர்களை குறித்து, நிகழ்ச்சிகளை குறித்து, எல்லாவற்றையும் பற்றியும் அவர்களுக்கு கவலை இருந்திருக்கும். ஆனால் ஒரே ஒரு விசுவாசம், ஒரே ஒரு நம்பிக்கை, அதாவது இயேசு ஆண்டவர் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பிரச்சனைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார் என்ற நம்பிக்கையோடு தான் கடந்த 3 நாட்களும் அவர்கள் இயேசுவோடு இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த பாலைவனத்திலே அவர்களுடைய நிலைமையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். உண்பதற்கு போதுமான உணவு இருந்திருக்காது, குடிப்பதற்கு போதுமான தண்ணீர் இருந்திருக்காது, படுப்பதற்கான வசதிகள் இருந்திருக்கிறாது. அந்த பாலைவனத்திலே அவர்களுக்கு என்ன கிடைத்திருக்கும்? ஒன்றுமே இல்லை. அவர்கள் இருந்த இடம் பெரிய பட்டணம் அல்ல, ஒரு சின்ன கிராமம் கூட இல்லை, ஒரு பாலைவனம், மணல் பங்கான இடம். 3 நாட்களாக அந்த இடத்திலே தங்களுடைய துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் அவர்கள் விட்டுவிட்டு இயேசுவை மட்டுமே அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். காரணம், இயேசு அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பார், அவருடைய வார்த்தை தங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்பதை அவர்கள் முழுமையாக நம்பி இயேசுவோடு இருந்தார்கள். இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்தார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த தொற்று நோய் காலத்திலே நாம் இயேசுவினுடைய பாதத்திலே நாம் அமர்ந்து ஜெபிக்க இறைவன் இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பது உண்மையான ஒரு நம்பிக்கையாகும். அன்பான சகோதரர்களே, இந்த 3 நாட்களாக அவர்கள் எப்படி எல்லாவற்றையும் இயேசுவினுடைய பாதத்திலே விட்டு அமர்ந்திருந்தார்களோ, அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் இருக்கலாம். குடும்பத்தை பற்றிய கவலைகள், பிள்ளைகளை பற்றிய கவலைகள், உணவை பற்றிய கவலைகள், பொருளாதாரத்தை குறித்த கவலைகள், எதிர்காலத்தை குறித்த கவலைகள், திருமணத்தை பற்றிய கவலைகள், எப்படி அநேக கவலைகள் உங்களுக்கு உண்டு.
இந்த நேரத்திலே ஆண்டவரிடம் அமர்ந்து அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள். எப்படி அவர்கள் 3 நாட்களாக இயேசுவினுடைய பாதத்திலே அமர்ந்து தங்களுடைய கவலைகள் துன்பங்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்களோ, அப்படியாய் இந்த நாட்களிலே நீங்கள் அதிகமான நேரங்களை இயேசுவினுடைய பாதத்திலே அமர்ந்து இறை வார்த்தையை படித்து ஜெபியுங்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தின் மீது மனம் இறங்கிய தேவன் உங்களுடைய குடும்பத்தின் மீதும் உங்களுடைய பிள்ளைகளின் மீதும் இரக்கம் கொள்ளுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஒரு பாடலை நாம் முதல் 2 வார்த்தைகளை பாடுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா திருப்பாடலிலே. அந்த இறை வார்த்தையை இப்பொழுது நாம் அனைவரும், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே என்று இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே, 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 ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பான இயேசு ஆண்டவரே, 3 நாட்களாக உம்முடைய பாதத்திலே இருந்த அந்த மக்களை குறித்து நீர் கவலைப்பட்டீர். அந்த கூட்டத்தின் மீது பரிவு கொண்டீர். இதோ இவர்களிடம் உண்பதற்கு ஒன்றுமே இல்லையே, இவர்கள் வெகு தூரத்தில் இருந்து வந்திருக்கிறார்களே, இவர்களை அனுப்பினேன் என்றால் வழியிலே சோர்ந்து விழுந்து விடுவார்களே என்று சொல்லி அந்த கூட்டத்தின் மீது பரிவு கொண்ட தெய்வமே, இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் மீது நீர் பரிவு கொள்வீராக, இவர்கள் மீது உம்முடைய இரக்கத்தை நீர் காட்டுவீராக. சிறப்பாக இந்த தொற்று நோய் காலத்திலே வீட்டை விட்டு வெளியிலே செல்ல முடியாமல் வீட்டுக்குள்ளே அடங்கி போய் கிடக்கின்ற உன் பிள்ளைகளை நீர் தயவாய் கண்ணோக்கும். அப்பா, பசியோடு பட்டினியோடு இருக்கிறவர்களை நீர் கண்ணோக்குவீராக. வேலைக்கு செல்ல முடியாமல் இருக்கிற உன் பிள்ளைகளை நீர் கண்ணோக்குவீராக. பணம் இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல், பொருளை வாங்க முடியாமல், பிள்ளைகளுக்கு தேவையானதை கூட பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. நீர் இவர்களின் மீது நீர் பரிவு கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வாசல்களை திறந்து விடுகிற தேவன் அல்லவா. இந்த குடும்பத்திற்கு நீர் ஆறுதலை கொடுப்பீராக. இந்த குடும்பத்தின் பொருளாதாரத்தை உயர்த்த நீர் வாசல்களை திறந்து விடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, சிறப்பாக இந்த தொற்று நோய் காலத்திலே வியாதியோடு இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும், ஒவ்வொரு மகனையும் மகளையும், ஒவ்வொரு குழந்தையையும், ஒவ்வொரு பெற்றோர்களையும் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. மருத்துவர்களை பார்க்க முடியாதபடி, மருந்துகளும் இல்லாமல், இரவு நேரத்திலே தூங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும், பயத்தோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் மீது நீர் பரிவு கொள்ளும் ஆண்டவரே. இதோ உங்கள் நோய்களை சுமந்து கொண்டேன், உங்கள் அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய காயத்தினால் குணமானீர்கள் என்று சொன்னீரே. இந்த நேரத்திலே நீர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சென்று ஒவ்வொரு நோயாளியின் மீதும், இதோ நோயோடு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியின் மீதும், குழந்தைகளின் மீதும், பெரியவர்களின் மீதும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை, குணமாக்கும் கரங்களை வைத்து நீர் குணப்படுத்துவீராக.
இன்று காணப்படுகின்ற இந்த எகிப்தியர்களை இனிமேல் காண மாட்டீர்கள் என்று சொன்னவரே, அப்படியா இன்று காணப்படுகின்ற இந்த வியாதிகள் இனிமேல் இல்லாமல் போகும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்மை நோக்கி ஜெபிக்க, உம்மை நோக்கி துதிக்க, உம்முடைய இறை வார்த்தையை படித்து தியானிக்க எங்களுக்கு வரம் தாரும். எங்களுடைய குடும்பத்திலே இந்த நாட்களிலே நீர் தங்கும்படியாக நாங்கள் உம்மை அன்போடு அழைக்கிறோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நிச்சயமாய் அவர் நம்முடைய வீட்டிலே தங்குவார். அவருடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டிலே இருக்கும். ஆகவே கவலைப்படாதீர்கள். இப்பொழுது நாம் அனைவரும் இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமா?